நம்ம வீட்டுக்கு வெளியில சத்தமா கத்திட்டு வர சின்ன பறவைய நம்ம எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிருப்போம். இதுதான் நம்ம சிட்டுக்குருவி. ஆனா இத பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த குருவி ரொம்ப சின்ன பறவை. நீளம்னு பார்த்தா 14 சென்டிமீட்டர் தான். ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கும். ஆண் பறவை கொஞ்சம் பெருசா பழுப்பு நிறத்துல இருக்கும். அதனுடைய கண்ணு, அழகு, கழுத்து இங்க எல்லாம் கருப்பு நிறத்திலையும், அதனோட உச்சந்தலை சாம்பல் நிறத்துல பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கும். பெண் பறவை சின்னதா மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்துல மங்கலா இருக்கும். இந்த பறவைகள் மனிதர்கள் அதிகம் வாழக்கூடிய இடங்கள்ல, பாலடைஞ்ச கட்டிடங்கள்ல, வீட்டு முற்றங்கள், வீட்டுல இருக்கக்கூடிய ஓட்டைகள், பொந்துகள் இங்கெல்லாம் பார்க்கலாம். இந்த பறவைகள் கூட்டமா வாழக்கூடிய ஒரு சமூக பறவை. நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பறவை தான் இது. இந்த பறவைகளை பார்த்தாவே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இந்த பறவைகள் சிறிய விதைகள், தானியங்கள், நாம உண்ணக்கூடிய உணவு பருக்கைகள், சில சமயங்கள்ல கொசுக்கள் மாதிரியான சிறு புழு பூச்சிகளையும் சாப்பிடும். நம்ம வீடுகள்ல இருக்கிற ஓட்டைகள், பொந்துகள், ஜன்னல் ஓரங்கள், கூரை ஓரங்கள், ஓட்டு முற்றங்கள் இந்த மாதிரியான இடங்கள்ல கூடு கட்டி 3-6 முட்டைகள் வரைக்கும் இட்டு 12-14 நாள் வரை அடைக்காத்து 2 வாரங்களுக்குள்ள குஞ்சுகளை முழுமையா வளர்ச்சி அடைய செய்யும். சில சமயம் இந்த பறவைகள் நம்ம வீட்டுக்குள்ள கூட வந்து வசிக்கும். நம்மளோட இப்படி பயம் இல்லாம நெருக்கமா இருக்கிறதாலதான் இத ஹவுஸ் பேரோ அப்படின்னு சொல்றோம். இந்த பறவைகள் நம்மளை சுத்தி இருக்கிற சிறிய கொசுக்களையும் புழு பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுல பெரும் பங்கு வகிக்குது. இந்த பறவைகளை பார்க்கும் போதே நம்ம கவலை எல்லாம் மறந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. ஆனா இப்ப இந்த சின்ன பறவைகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? எல்லாரும் சொல்ற மாதிரி செல்போன் டவர்கள் தான் காரணம்ங்கிறது தவறான கருத்து. அறிவியல் பூர்வமா அது எந்த விதத்திலையும் நிரூபிக்கப்படல. இந்த பறவைகளோட எண்ணிக்கை குறைய காரணம் அதனுடைய வாழிடம் பறிப்போனது. அதாவது அது கூடு கட்டுறதுக்கு ஏற்ற ஓட்டு வீடுகளோ கூரை வீடுகளோ இல்லாம எல்லாம் தார்ஸ் கட்டிடங்களா மாறினதுதான். அப்புறம் அதனுடைய உணவு பற்றாக்குறை, அதுக்கு தேவையான தானியங்கள், விளைநிலங்கள் குறைஞ்சு போனதும் ஒரு காரணம். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்படுது. அந்த அளவுக்கு இந்த பறவைகளோட பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பறவைகளை நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம வீடுகள்ல செயற்கை கூடு பெட்டிகளையும், இந்த பறவைகளுக்கு தானியங்கள், நீரையும் வைக்கிறதுனாலையும், விளைநிலங்கள்ல செயற்கை பூச்சிக்கொல்லிகளையும் களைக்கொல்லிகளையும் தவிர்க்கிறதுனாலையும் இதை பாதுகாக்கலாம். சிட்டுக்குருவிங்கிறது ஒரு பறவை மட்டும் இல்ல, இது நமக்கு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை உணர்த்தக்கூடிய, புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு பாச பறவை. உங்க வீட்டுக்கும் சிட்டுக்குருவி வரணுமா? நீங்களும் இந்த மாற்றங்களை பண்ணுங்க. இயற்கையோட வாழ்ந்தாதாங்க வாழ்க்கை அழகு. சிட்டுக்குருவிகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தாலும், இந்த குருவிக்கு வேற ஏதாவது பேர் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தின டீடைல் வீடியோவை சேனல் நேமுக்கு கீழே இருக்க லிங்க்ல போய் பாருங்க. பாய்.